ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து என்னோடய டயட் ஃபுட் சேலஞ்சில் வந்து 8வது நாள் வந்து இன்றைக்கி காலையிலேயே ஒரு சூப்பராக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் போட்டு குடிச்சிட்டு, மாமாவுக்கு வந்துட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணுன்னு சொன்னார். அதனால் தோசை தான் வந்து ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பாதியில் பார்க்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும். அப்புறம் மாமா கடைக்கு கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்சம் துணி எல்லாமே இருந்துச்சு, அதையும் துவைச்சிடலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டேன். துவைக்கலாமா? எப்பயும் துணி துவைக்க போகும்போது சிக்கும் வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். கீழே இருந்தால் கத்திக்கிட்டே இருப்பா, கூட வந்து ஒரு ஆள் துணைக்கிட்டே இருக்கணும். அம்மா போகிறேன். மேலே கூட்டிகிட்டு வந்தாலும் என்னை வந்து வேலை செய்ய விட மாட்டா. எப்படியோ ஒரு வழியாக துணி எல்லாமே துவைச்சி முடிச்சிட்டேன். இப்போ காணுன்ட்டு என்ன எங்கே வந்து வச்சுருக்கு. லஞ்சுக்கு வந்து அங்கே எங்கள் வீட்டிலேருந்து அத்தை கீரை பறித்து கொடுத்துருந்தாங்க. இதில் மாமாவுக்கு சட்னி அரைச்சி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து மிளகு தக்காளி கீரை, ஆமாம், அதில் தான் வந்து சட்னி வந்து பண்ணலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். பொரியல் வந்துட்டு பாவக்காய் பொரியல், சாதம், அப்புறம் முட்டை வந்து 2 முட்டை வேக வச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். அதாவது எந்த சட்னி அரைச்சாலுமே கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இல்லையா, அதை வந்து தனியாக கொஞ்சம் அதிகமாகவே தாளித்து போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப அந்த ஒவ்வொரு வாயிலையும் வந்து அந்த பருப்பு வந்து கடிபடும். அப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் அப்படியே சாமி கும்பிட்டு அப்புறம் என்னோடய அம்மாயி வந்துருந்தாங்களா, சரி அவங்களையும் போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன். அப்புறம் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் கீரை எல்லாமே இருந்தது, அதுவும் அத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வெளியே என் கொழுந்தனாருங்களும் ஒரு சைடு வந்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க. பேஸ்கெட் பால் வச்சு வாலிபால் விளையாடுறானுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரோஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு அப்புறம் கடைக்கு கொஞ்சம் போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பிட்டேன். லன்ச் வந்து 7:30க்கு சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போல்லாம் இப்போ என்னமோ 9:30 ஆகவும் வயிறு வந்து குபான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.